இந்த அக்ஷய திருதியில உங்க லலிதாவோட ஏற்கனவே கம்மி சேதாரத்துல 1 இல்ல 2%, 3% கம்மி. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. 2D என்டர்டைன்மெண்ட் ஸ்டோன் பெஞ்ச் பிலிம்ஸ் தயாரிப்பில் கார்த்திக் சுப்பராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் ரெட்ரோ மே 1 முதல் திரையரங்குகளில். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் திராவிட இயக்க சிந்தனையாளர் வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். துணைவேந்தர்கள் மாநாடு கூட்டியிருக்கிறார் ஆளுநர் ரவி. இதில் துணை குடியரசுத் தலைவர் தன்கரும் கலந்து கொண்டு பேசியிருக்கிறார். இதில் துணைவேந்தர்கள் பங்கேற்கல. இதை குறிப்பிட்டு பேசிய ஆளுநர் அவர்களுக்கெல்லாம் மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கு, அதனால தான் பங்கேற்கல. அவங்க மிரட்டல் விடுக்க வேண்டிய அவசியம் தமிழ்நாடு அரசுக்கு ஒருபோதும் இருந்ததில்லை. காரணம், அதிகாரம் தமிழ்நாடு அரசிடத்திலே இருக்கிறது. ஒரு சுற்றறிக்கையை அனுப்பினாலே அவர்கள் கலந்து கொள்ளாமல் தடுத்து நிறுத்திட முடியும். அதை செய்துவிட்டால் துறை ரீதியான நடவடிக்கையாக அது மாறிவிடும். எதற்காக மிரட்டப்பட வேண்டும்? மிரட்ட வேண்டும் என்கிற அவசியம் இங்கே எங்கிருந்து எழுகிறது? கொஞ்சம் கூட புரிதல் இல்லாமல் அவதூறுகளை அள்ளி வீசுகிற வேலையை ஆளுநர் செய்து கொண்டிருக்கிறார். உண்மையிலேயே ஆளுநருக்கு இந்த துணைவேந்தர்கள் மாநாட்டை கூட்டுகிற எந்த அதிகாரமும் இல்லை என்கிற காரணத்தால் தான் யாரோ ஒருவர் கூட்டுகிற மாநாட்டுக்கு நாம் ஏன் கலந்து கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் துணைவேந்தர்கள் பங்கேற்காமல் புறக்கணித்திருக்கிறார்கள். இந்த மாநாட்டுக்காக உதகை வந்து தங்கியிருந்த ஒரு துணைவேந்தரை நள்ளிரவுல அரை கதையை தட்டி மிரட்டியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாரு. ஆதாரங்களோடு வெளியிட வேண்டும் ஆளுநர். ஆதாரங்களை வெளியிட தவறுவாரேயானால் இந்த அரசு குறித்து அவதூறு பரப்பியதற்காக ஆளுநர் வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய இடத்துக்கு வந்து சேருவார். சார், இந்த ஆளுநரை நீங்க திரும்ப பெறுங்கன்னு கேட்கறதெல்லாம் தேவையற்ற வேலைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய பதவி காலம் முடிஞ்சு போச்சு. அது ஒரு பல்லில்லாத பாம்பு. எக்ஸ்டென்ஷனுக்கான அறிவிப்பு வந்திருக்கான்னு கேட்டா அதுவும் இல்லை. தார்மீக அடிப்படையில் ராஜினாமா செய்யினா ராஜினாமா செய்ய சொல்வதற்கு முகாந்திரங்கள் இருந்தாலும் ராஜினாமா செய்கிற அந்த பக்குவமும் தெளிவும், இன்னும் சொல்றேன், வெட்கமும் மானமும் சொரணையும் அந்த ஆளுநருக்கு இல்லை. அதனால் அதை கூட நாம கேட்க முடியாது. ஆனா இந்த ஆளுநர் திட்டமிட்டு தமிழ்நாடு அரசு குறித்து ஒரு அவதூற பரப்புறாரு. எதுக்காக சார் அரை கதவை தட்டி துணைவேந்தரை மிரட்டணும்? நீங்க யோசிச்சு பாருங்க. துணைவேந்தர்கள் புரிதல் இல்லாமல் சிலர் வந்திருக்கலாம். அதன் பிறகு சக துணைவேந்தர்களோடு பேசியதற்கு இல்லைங்க, நாம்ஸ் அப்படி இல்லை, இவர் இன்றைக்கு வேந்தராக தொடருவதே எந்த விதமான அதிகாரமும் இல்லாமல் தான், எல்லா அதிகாரமும் முதலமைச்சருடைய கரத்துக்கு போயிடுச்சு. முதலமைச்சருடைய நேரடி பார்வையில உயர்கல்வி அமைச்சகம் இயங்கிக்கிட்டு இருக்கு. உயர்கல்வி அமைச்சகத்தினுடைய உத்தரவுக்குத்தான் நான் கட்டுப்பட வேண்டுமே தவிர ஆளுநருடைய உத்தரவுக்கு கட்டுப்பட வேண்டிய எந்த அவசியமும் இல்லைங்கன்னு சொல்லி சக துணைவேந்தர்கள் சொல்லி இருந்தால் கூட அவர் புறப்பட்டு போயிருக்கலாம். ஆனா இவர் என்ன சொல்றாரு? அரை கதவை தட்டி மிரட்டினாங்க. தங்கி இருந்த இடத்துல சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கும்ல, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை ஆளுநர் வெளியிடணும். இல்லைன்னா இப்படிப்பட்ட ஒரு அவதூறு பேசியதற்காக தமிழ்நாடு மக்களிடத்துல பொது மன்னிப்பு கோரணும் ஆளுநர். இல்லைன்னு சொன்னா ஆளுநரை விடமாட்டோம் இனிமே. ஏன்னு கேளுங்களேன், இதே மாதிரியான வேலையை தொடர்ந்து ஆளுநர் செய்து கொண்டே இருப்பாரே ஆனால் ஆளுநர் செய்வதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் தமிழ்நாட்டு மக்களுக்கு இல்லை. நான் சென்னாரெட்டிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த ஜெயலலிதா மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்துடணும்னு சொல்ல மாட்டேன். குறைஞ்சபட்சம் ஜனநாயக அடிப்படையிலாவது இந்த ஆளுநருக்கு ஒரு நெருக்கடியை தமிழ்நாடு முழுமைக்கும் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் கொடுப்பதற்கு முன்வர வேண்டும். கண்டன தீர்மானம் போடுறது, கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துறது, அங்க போய் கருப்பு கொடி காட்டுறது, இதெல்லாம் ஆளுநருக்கு எந்த விதமான வலியையும் வேதனையும் தர்றதில்லை. ஏன்னா இதெல்லாம் அரசியல் புரிந்தவர்களுக்கு, மான ரோச சூடு சொரணை இருப்பவர்களுக்கு வரக்கூடிய இல்ல தடித்த வார்த்தைகள் வேண்டாம், தவிர்த்துக்கலாம். இல்ல தடித்த வார்த்தைகள் நான் சொல்லல சார். நான் என்ன கேட்கிறேன், நான் தடித்த வார்த்தைகள் பயன்படுத்துறதா நீங்க சொல்றீங்க, அது உங்க பார்வையில தடித்த வார்த்தையா இருக்கட்டும். தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற சட்டப்பேரவைக்குத்தான் அதிகாரம் இருக்குன்னு உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வந்துருச்சு. தீர்ப்பு வந்த பிறகு அந்த தீர்ப்பை மதிக்கிறதுல உனக்கு என்ன கேடு இருக்குன்னு கேட்கிறேன். நீ யார் அந்த தீர்ப்பை மதிக்க மாட்டேன் என்று சொல்வதற்கு? அரசியல் அமைப்பு சாசனம் தந்திருக்கக்கூடிய உரிமையை முதலமைச்சர் கையில் ஏந்தி கொண்டு நிற்கிறார். நீ மாநில சுயாட்சி மற்றதெல்லாம் விட்டு தீர்ப்பு வந்துருச்சு இல்ல, உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு, நீ தீர்ப்பை மதிக்கிறியா இல்லையா? சட்டத்தை மதிக்கிறியா இல்லையா? நீ இதுல வேற இந்த லட்சணத்துல வேற ஐபிஎஸ் படிச்சு என்னத்தை கிழிச்ச நீனு? 2 நாளைக்கு முன்னாடி ஆளுநர் மாளிகை ஒரு செய்தி வெளியிட்டதுல அதுல தமிழ்நாடு அரசுக்கும் ஆளுநருக்கும் ஒரு மோதல் போக்கெல்லாம் கிடையாது அப்படின்னு சிலர் சொல்றாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. அது அந்த மாதிரி செய்தி வர்றது வருத்தமா இருக்கு. கல்வி தரத்தை உயர்த்துவது தொடர்பான ஒரு கூட்டம், அதுல பேச்சாளர்கள் பேசுவாங்க அப்படிங்கிறது தான் அந்த செய்தி குறிப்புல இருந்தது. சரி, நான் என்ன கேட்கிறேன், ஆளுநர் மோதல் போக்கு இல்லைன்னு ஆளுநர் மாளிகை தரப்புல சொல்லிட்டார்ல, இன்னைக்கு எதுக்கு மிரட்டப்பட்டாங்கன்னு துணைவேந்தர்கள் மாநாட்டுல பேசுறாரு? வந்த துணைவேந்தர்களை வச்சு நீங்க நடக்க வேண்டிய கூட்டத்தை நடத்த வேண்டியது தானே? உங்களுக்கு எதுக்கு சார் அரசியல் பேச்சாங்க?
வந்த துணைவேந்தர்கள் வந்தா என்ன, வரலன்னா என்ன? நீங்க என்ன பண்ணீங்க? எதுக்காக இன்னைக்கு இந்த கூட்டத்தை கூட்டினீங்க? உங்களுக்கு அஜெண்டா என்ன? அந்த அஜெண்டாவை நீங்க பேசிட்டு போக வேண்டியதானே. உங்களுக்கு எதுக்கு அரசியல்னு கேட்கிறேன். தமிழ்நாடு அரசு மிரட்டிடுச்சு, அதனாலதான் துணைவேந்தர்கள் வரலன்னு சொல்ல வேண்டிய அவசியம் எங்கிருந்து சார் வந்துச்சு உங்களுக்கு? ஏன் சார் நீங்க அதை சொல்றீங்க? அப்ப அரசியல் நோக்கம் உங்களுக்கு இருக்குல்ல. நீங்க அரசியல் நோக்கம் இருக்கிறதுனால தானே இந்த மேடையில ஏறி இப்படி பேசுறீங்க. துணை குடியரசுத் தலைவரை வச்சுட்டு பேசுறீங்க. துணை குடியரசுத் தலைவராவது கொஞ்சமாவது அவருடைய பொறுப்புக்கு உகந்தது மாதிரி நடந்துக்க கூடாதா? அவரை வச்சுக்கிட்டு அரசியல் பேசுறீங்க. அவரும் அதை இசைவு தெரிவித்து ஏற்றுக்கொள்கிறார். அவரும் இந்த தீர்ப்பை காலில் போட்டு மிதிக்கிறது மாதிரி ஏற்கனவே கருத்துக்களை சொல்கிறார். உங்களை அழைத்து உங்களுக்கு ஆறுதல் சொல்கிறார். உங்களை அழைத்து உங்களுக்கு திரைமறைவிலே துணை நிற்பதாக உறுதி அளித்து உங்களை அனுப்புகிறார். அந்த நிகழ்வுக்கு அவரும் வருகிறார். என்ன சார் நடக்குது இங்க? சட்டத்தின் ஆட்சி தான் நடக்குதா இல்ல வேற எதுவும் நடக்குதா சார் இங்க? இப்ப இந்தியா எதன் அடிப்படையில் இயங்கிக்கிட்டு இருக்கு? கான்ஸ்டிடியூஷன்றது ஒண்ணு கிடையாதா இங்க? அப்ப உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு எந்த மதிப்பும் கிடையாதா? நீதிபதிகள் வாசித்திருக்கிற தீர்ப்பினுடைய ஈரம் ஆறுவதற்கு முன்பாக இவ்வளவு பெரிய அட்டூழியங்களை இங்க இருக்கிற ஆளுநரும் குடியரசு துணைத் தலைவரும் செய்யறாங்க. உயரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய குடியரசு துணைத் தலைவர் இந்த வேலையை செய்வாருன்னு சொன்னா அப்ப நாட்டு மக்கள் என்ன சார் நினைப்பாங்க? சட்டத்துக்கு இவ்வளவுதான் மரியாதை போல, இது மாதிரிதான் நம்மளும் நடந்துக்கணுங்கிற நிலைமை இங்க இருக்கிற மக்கள் மத்தியில வந்துருச்சுன்னா எவ்வளவு பெரிய அசாதாரணமான சூழல் வந்துடும். ஒரு நக்சல்பாரி செய்யற வேலையில நீங்க செஞ்சிருக்கீங்க. அவர்களுக்கு கூட ஒரு நோக்கம் இருக்கு சார். ஆனா உங்களுக்கு என்ன நோக்கம் இருக்கு? இந்த நாட்டில் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை உருவாக்குவதை தவிர ஆளுகிற பாரதிய ஜனதா கட்சி அல்லாத எதிர்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களில் நெருக்கடி தருவதை தவிர வேற என்ன உங்களுக்கு இந்த நோக்கம் இருக்கு? இன்னைக்கு எதுக்காக நீங்க இந்த கூட்டத்தை கூட்டீங்க? அண்மையிலே தான் பல்கலைக்கழகத்தினுடைய பதிவாளர்களை, பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர்களை அழைத்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கூட்டம் நடத்தியிருக்காரு. இந்த கட்டுமானத்துக்குள்ள எப்படியெல்லாம் நீங்க இயங்கணுங்கிற அறிவுரையை அவர் தந்திருக்காரு. நீங்க யாரு சார் அறிவுரை தர்றதுக்கு? உங்களுக்கு என்ன சார் வேலை? முதலமைச்சர் நல்லா சொன்னாரு, உங்களுக்கு ஒரு போஸ்ட்மேன் மேலதான் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னாரு. தமிழ்நாட்டின் பல்கலைக்கழக தரம் சரியில்லைங்கிறாரு அவரு. சேலம் பல்கலைக்கழகத்துல ஜெகதீசன் ஒரு துணைவேந்தர் இருந்தாரு. இன்னைக்கு காலையில 3 மணி நேரம் அவர் காவல்துறையினுடைய விசாரணைக்கு தன்னை உட்படுத்திக்கிட்டாரா? எதனால உட்படுத்திக்கிட்டார் தெரியுமா? ரவியை அந்த ஜெகதீசன் சந்திச்சுட்டு போனார். சந்திச்சுட்டு போய் அடுத்த 3வது நாள் ஒரு அறக்கட்டளையை துவங்குறார். அறக்கட்டளையை துவங்கி அந்த அறக்கட்டளையில RSS சாகா வகுப்புகள் நடத்தப்படும் என்கிற அறிவிப்பை வெளியிடுகிறார். யாருடைய பணம்? பல்கலைக்கழகத்தினுடைய பணம். அறக்கட்டளை தொடங்கினது யாரு? துணைவேந்தர். அதற்கு துணை நின்றது யாரு? பல்கலைக்கழகத்தினுடைய பதிவாளர். இப்படி முறைகேடுகள் நடந்ததுக்கு பிறகு பல்கலைக்கழகத்தினுடைய பதிவாளர் சொல்றாரு, ஆளுநரை போய் சந்திச்சுட்டு வந்ததுக்கு பிறகுதான் துணைவேந்தர் இப்படி ஒரு உத்தரவை பிறப்பிக்க சொன்னாரு. அதை தவிர எனக்கு வேற எதுவும் தெரியாது. இது அவருடைய சொந்த முடிவு. இதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு காவல்துறை இடத்துல நேரில் ஆஜராகி சொல்லியிருக்காரு. இப்ப இந்த கல்வி தரத்தை பால்படுத்த வேண்டும் என்று இயங்கியது ரவியா, தமிழ்நாடு அரசா? இன்னொன்னு நான் என்ன கேட்கிறேன், பீகார்ல இருந்து உட்கார்ந்து இருக்கக்கூடிய உங்களுக்கு என்ன சார் இந்த கல்வி தரத்தை மேம்படுத்தணும்ன்ற கவலை? நீங்க யாரு சார் முதல்ல இந்த கல்வி தரத்தை மேம்படுத்திட்டு? உங்களுக்கு என்ன சார் அதிகாரம் இருக்கு? நீங்க யாரு இங்க ராஜரீகம் செய்வதற்கு? உங்களுக்கு என்ன கேடு எங்க மாநிலத்துல தலையிடுவதற்கு? இங்க முதலமைச்சர் இருக்கிறார், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், சட்டமன்றம் இருக்கிறது. எங்களுக்கும் அவர்களுக்கும் தான் தொடர்பை தவிர உங்களுக்கும் நாட்டுக்கும் என்ன தொடர்பு? நீங்க ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் பாலமாக இருக்கிற ஏஜென்ட் வேலையை செய்வதற்காக நீங்க இங்க வந்தீங்க. அந்த வேலையை நீங்க செய்யுங்க. தீர்ப்புல சொல்லிடுச்சுல்ல உச்ச நீதிமன்றம், மசோதாக்களை இந்தந்த வரையறைக்குள் நீங்கள் நின்று அதை நிறைவேற்றி தரணும். நிறைவேற்றி தரணும்னா இந்தந்த பாயிண்ட்ஸ்ல நீங்க வேறுபட்டீங்கன்னா அதை தெரிவிக்கணும். இவ்வளவையும் சொல்லிட்டாங்கல்ல சார். இந்த as soon as possibleங்கிற இருட்டுக்குள்ளதானே நீங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தீங்க. அந்த இருட்டுக்கு வெளிச்சம் பாய்ச்சி விட்டார்களே. இப்போது வெளிச்சம் பாய்ச்சப்பட்டதற்கு பிறகும் நீங்கள் அந்த இருட்டுக்குள்ளேயே சென்று ஒளிந்து கொள்கிற வேலையை செய்கிறீர்கள் என்று சொன்னால் அப்ப சட்டத்தை காலில் போட்டு மிதிக்கிற வேலையை ஜெகதீப் தன்கரினுடைய ஆசியோடு, குடியரசு துணைத் தலைவரினுடைய ஆசியோடு இந்த ஆளுநர் செய்திருக்கிறார் என்றுதானே பொருள் கொள்ள வேண்டியிருக்கிறது. இது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியது. ஒரு அரசியல்வாதியை போல செயல்படுகிறார் ஆளுநர். இது நாட்டுக்கு நல்லதில்லை. இங்க ஏராளமான அரசியல்வாதிகள் இருக்காங்க. நீ உன் பொறுப்பை ராஜினாமா பண்ணிட்டு தமிழ்நாடு பாஜகவுக்கு மேலிட பொறுப்பாளராக அரசியல் பண்ணு. உனக்கு எதிர்வினை ஆற்றுறோம், உன்னை கருத்தியலால் நாங்கள் எதிர்கொள்றோம். அந்த துணிச்சல் இருந்தா நீ தமிழ்நாட்டுக்கு வா. சட்டத்தை இவங்க மதிக்கல அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அதே விழாவில் குடியரசு துணைத் தலைவர் தன்கர் பேசும்பொழுது அரசியலமைப்பை RN ரவி மதிக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. RN ரவி மதிக்கிறார்னா தீர்ப்பு வந்த உடனே என்ன சார் பண்ணிருக்கணும்? ஜனவரி மாதமே திட்டமிடப்பட்ட கூட்டம். ஜனவரி மாதம் கூட்டம் திட்டமிடுகிற போது தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் தலைவர்களுக்கும் திராவிட இயக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு தான் ஆளுநருக்கு இத்தகைய அதிகாரம் இல்லை என்கிற புரிதல் இருந்தது. நாம இன்னைக்கு நேத்து சொல்லல,
பல ஆண்டு காலமா சொல்றையோ உனக்கு அந்த அதிகாரம் இல்லையான்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம். இல்ல எங்களுக்கு இருக்குன்னு நான் சொன்ன அந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஓரமான இருட்டு இருக்குல்ல, அந்த இருட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டே இருந்தாரு. இப்ப தீர்ப்பு அந்த இருட்டுக்குள் ஒளி பாய்ச்சிருச்சு சார், வெளிச்சம் பாய்ச்சிருச்சு. வெளிச்சம் பாய்ச்சியதற்கு பிறகு ஒரு புரிதல் ஏற்பட்டுருச்சுல்ல. நீங்க ஐபிஎஸ் படிச்சவர் தானே, உங்களுக்கு சட்டம் எங்களை விட நல்லா தெரியும்ல. நான் சாமானியன் சார், நீங்க ஐபிஎஸ் படிச்சிருக்கீங்கல்ல, உங்களுக்கு சட்டம் என்னை விட கூடுதலா தெரியும்ல. அப்ப நீங்க ஜனவரி மாதம் திட்டமிடப்பட்ட கூட்டத்துக்கு பிறகு 4 மாதம் கழித்து ஒரு தீர்ப்பு வந்துச்சு. தீர்ப்பு வந்த பிறகு நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? நியாயமா இதை கேன்சல் பண்ணிருக்கணும்ல. அப்படியே சட்டத்தை மீறி தீர்ப்பை மீறி நீங்க நடத்துறீங்க. சட்டத்தின்படி நீங்க நடக்கிறதா இருந்தா இப்ப யார் பாஸ்ன்ற அறிவிப்பு வந்துச்சா இல்லையா? தீர்ப்பு என்ன சொல்லுது? லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி தான் சார் சுப்ரீமோ, அதான் சார் தீர்ப்பு சொல்லுது. லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு தான் அதிகாரம் இருக்கு. அப்போ பல்கலைக்கழகத்தினுடைய முடிவுகள் எடுக்க வேண்டிய பொறுப்பு உயர்கல்வி அமைச்சகத்துக்கும் முதலமைச்சருக்கும் தான் இருக்கு. தீர்ப்பு அதைத்தான் அறிவுறுத்துது. இப்ப தீர்ப்பு அறிவுறுத்தியதற்கு பிறகு குறைஞ்சபட்சம் நீங்க சட்டத்தை மதிக்கிறதா இருந்தா முதலமைச்சர் இடத்துல ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும்ல, ஒப்புதல். உயர்கல்வி அமைச்சகத்துக்கு முறையான நோட்டீஸ் அனுப்பிச்சு, நான் இந்த மாதிரி கல்வி கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக எனக்கு இருக்கக்கூடிய அற்பமான வாய்ப்புகளை பயன்படுத்தி நான் ஒரு கூட்டத்தை கூட்டுறேன், துணை குடியரசுத் தலைவர் வர்றாரு, அதுக்கு துணைவேந்தர்களை அனுப்பி வைங்கன்னு சொல்லியிருக்கணுமா வேணாமா? அப்படித்தானே நீங்க செஞ்சிருக்கணும் சட்டத்தின்படி நடக்கிறதா இருந்தா. ஆனா நீங்க என்ன செஞ்சீங்க? நேற்றைக்கு வரை மாநில அரசினுடைய கன்சர்னுக்கே வரல உங்களுடைய கூட்டம் என்பது. நீங்க என்ன செய்ய போறீங்க, என்ன அஜெண்டா, எதையுமே நீங்க தெரிவிக்கல. ஆனா என்ன சொல்றீங்க? மாநில அரசோடு மோதல் போக்கை கடைபிடிக்கல ஆளுநர் மாளிகை அப்படின்னு ஒரு அறிக்கையை வெற்று அறிக்கையா கொடுத்துட்டீங்க. கொடுத்துட்டு இந்த கூட்டத்தை நடத்துறீங்க. இது சட்டத்துக்கு புறம்பா நடத்துறது இல்லையா? அப்ப தீர்ப்பு என்ன சொன்னுச்சு? தீர்ப்பு சொன்னதில் ஏதாவது ஒன்றை நீங்கள் மதித்திருக்கிறீர்களா? இந்த கூட்டத்தை கூட்ட வேண்டிய அதிகாரத்தை உங்களுக்கு தரப்படவில்லை என்று தீர்ப்பு அறிவுறுத்தியதற்கு பிறகு நீங்க இந்த கூட்டத்தை கூட்டீங்கன்னா இதுதான் சட்டத்தை மதிக்கிறதா? ஜெகதீப் தன்கர் யாரை ஏமாத்துற வேலையை செய்யறாரு? அவர் இன்னமும் மேற்கு வங்கத்தினுடைய ஆளுநராகவே தொடர்கிறார் என்று நினைத்துக் கொண்டு ஆளுநருக்கு உண்டான அதிகாரங்களை பகிர்ந்தளிக்க வேண்டிய பெரும் கடமையோடு செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அவர் மறந்துடுறாரு ஒரு விஷயத்த. சார், நீங்க இன்னமும் வெஸ்ட் பெங்கால் கவர்னர் இல்ல, நீங்க இப்ப துணை குடியரசுத் தலைவர், வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. அந்த மனநிலைக்கு முதல்ல வாங்க. இன்னமும் உங்களை பாஜக காரராகவே நினைத்து கொண்டு, இன்னமும் ஆளுநராகவே நினைத்து கொண்டு, இன்னமும் அந்த அஜெண்டாவுக்கே இயங்கிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா உங்க பொறுப்பில் நீங்கள் இயங்குவதற்கான தார்மீக உரிமையை நீங்கள் இழந்து விட்டீர்கள் என்றுதான் பொருள் கொள்ளப்படும். ரொம்ப கலோக்கியலா சொன்னா நான் ரொம்ப தடித்த வார்த்தைகளால் பேசுறேன் அப்படின்னு நீங்க சொல்லிடுவீங்க. சிறங்கு வந்தவனுக்கு சொரிஞ்சவன் சாட்சின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆளுநர் ரவி பண்ற அயோக்கியத்தனத்துக்கு இவர் மகுடி வாசிக்கிறாரு. இவர் அதை நியாயப்படுத்தி பேசுறாரு. சட்டத்தின்படி நடக்கக்கூடிய என்ன லட்சணத்துல சட்டத்தின்படி ரவி இயங்குறாருன்னு இந்த நாட்டு மக்களுக்கு தெரியாதா? ஏன் சார் இப்படி அம்பலப்பட்டு போறீங்க? உங்களுடைய பொறுப்புக்கென்று ஒரு மாண்பு இருக்கிறது, அந்த மாண்பையாவது காப்பாற்றி விட்டு போக கூடாதா? இவ்வளவு மோசமாகவா இயங்குவது? இவ்வளவு வெளிப்படையாகவா பாஜகவினுடைய அஜெண்டாவுக்கு அடிபணிந்து போவதை போல இங்கே மக்களிடத்தில் வெளிப்படுவது? இதை செய்வதற்கு கூட அவர்களுக்கு எந்த விதமான தயக்கமும் இல்லை என்று சொன்னால் இவர்களெல்லாம் அந்த பொறுப்புகளில் தொடருவதற்கு கிஞ்சித்தும் தகுதியற்றவர்களாக இருக்கிறார்கள் என்றுதான் பொருள். துணைவேந்தர்களுக்கு நெருக்கடியை திட்டமிட்டு உருவாக்குகிறார் ஆர்.என். ரவி என்ற குற்றச்சாட்டை வைக்கிறார் திருமாவளவன். இதுல இந்த விஷயத்துல துணைவேந்தர்களுக்கு தான் நெருக்கடி ஏற்பட்டிருக்கு. அதாவது சார், துணைவேந்தர்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கு அப்படிங்கிறத மறுக்கவே முடியாது. ஏன்னா இப்ப ஆளுநர் அழைத்தால் போக வேண்டுமா போகக்கூடாதா? இதுல மாநில அரசு ஒரு விஷயத்துல மிஸ் பண்ணிருக்கிறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு அதிகாரத்தை மெல்லியதாக தவற விட்டு இருக்கிறது மாநில அரசு. நீங்க ஜிஓ அனுப்பல, சுற்றறிக்கை அனுப்பி இருக்கணும்ல, சர்க்குலர் பாஸ் பண்ணிருக்கணும்ல உயர்கல்வி அமைச்சகத்திலிருந்து. ஆளுநர் என்பவருக்கு துணைவேந்தர்களுடைய கூட்டத்தை கூட்டுகிற அதிகாரம் இல்லை அப்படின்னு நீங்க பட்டவர்த்தனமா சொல்ல வேண்டாம். ஆனா உயர்கல்வி அமைச்சகத்தினுடைய முன்னனுமதி இல்லாமல் எந்த விதமான கூட்டங்களிலும் துணைவேந்தர்கள் கலந்து கொள்ள வேண்டியதில்லை, அது ஒன்றும் கட்டாயம் இல்லை. இப்படி நாகரிக முறையில ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருந்தா துணைவேந்தர்களுக்கு இந்த குழப்பம் வந்திருக்காது. இப்ப துணைவேந்தர்கள் ஏற்கனவே பல முறை ராஜ்பவனுக்கு போய் ரகசிய கூட்டங்கள்ல கலந்துகிட்டு வந்திருக்கிறாங்க. அது ஊடகங்கள்ல பல நேரங்கள்ல செய்தி ஆகியிருக்கு. ஏன் கலந்துகிட்டாங்க அப்படின்னு கேட்டா, ஆளுநர் என்பவர் வேந்தர், சரி வேந்தர் கூப்பிடுறாருன்னு போனாங்க. இப்ப அந்த வேந்தரே பல்லில்லாத பாம்பாயிடுச்சு. அப்ப இப்ப போகணுமா வேணாமாங்கிற புரிதல் இல்லாத போது தமிழ்நாடு அரசு அதுக்கு வழிகாட்டி இருக்க வேண்டும். தமிழ்நாடு அரசு அந்த இடத்துல மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நான் மீண்டும் அழுத்தமா பதிவு செய்யறேன். அதே நேரத்துல
துணைவேந்தர்களுக்கு நெருக்கடி என்று அண்ணன் திருமாவளவன் சொன்னது உண்மையிலேயே ஏற்புடையதுதான். இப்ப துணைவேந்தர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, பல நடைமுறைகள் முன்பு இருந்தது போலவே பின்பற்றப்படுமோ, அதன் மூலமாக நம்மளுக்கு பாதிப்பு வருமோன்னு நினைக்கிறாங்க. துணைவேந்தர்கள் அச்சப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இனிமே சர்ச் கமிட்டிக்குள்ளேயே தலையிட முடியாது. தேடுதல் குழு போடுறாங்கல்ல துணைவேந்தர்கள் நியமனத்துக்கு, அதுக்குள்ளேயே தலையிட முடியாது. அதே மாதிரி யூஜிசில என்னுடைய அனுமதி இல்லாம நீங்க எதுவும் செய்ய முடியாதுன்னாரு. இப்ப யூஜிசிக்கு ஆளுநருக்கு எந்த தொடர்பும் இல்லைங்கிறது வெட்ட வெளிச்சம் ஆயிப்போச்சு. அதனால ஆளுநருக்கு எந்த அதிகாரமும் இல்லை. எனவே ஆளுநர் கூப்பிட்டா நீங்க போக வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்னையும் நான் சொல்றேன், இனிமே பட்டமளிப்பு விழாக்களுக்கு ஆளுநர் அழைக்கணும்ன்ற அவசியமே இல்லை. ஆளுநர் வந்தாதான் பட்டமளிப்பு விழா நடத்தும்னு சொல்லி கடந்த காலத்துல எல்லாம் ஒரு வருடம்லாம் பட்டமளிக்காம நிறுத்தி வச்சிருந்தாங்க. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அந்த மாதிரியான ஒரு சூழல்லாம் இனிமே தேவையில்லை. பட்டமளிப்பு விழாக்களுக்கு ஆளுநர் வர வேண்டிய கட்டாயம் இல்லை. ஆளுநர் வந்தாதான் பட்டமளிப்பு விழா நடத்த முடியுங்கிற எந்த சரத்தும் பின்பற்றப்பட வேண்டியதில்லை. எனவே குழப்பம் அடைய தேவையில்லை. துணைவேந்தர்கள் நல்ல தெளிவா ஒரு விஷயத்துக்கு நீங்க முடிவுக்கு வாங்க. இனிமே உங்களுக்கும் வேந்தராக தொடர்கிறாரா தொடரவில்லையா என்று தெரியாமலேயே பம்மாத்து வேலை காட்டி கொண்டிருக்கிற ஆளுநருக்கும் எந்த தொடர்பும் இல்லை. உங்களுக்கு எல்லாமே இனிமே உயர்கல்வி அமைச்சகம் தான். உங்களுக்கு எல்லாமே இனி முதலமைச்சர் தான். முதலமைச்சர் சொல்கிற வேலையை மட்டும் தான் நீங்கள் செய்ய வேண்டும். ஒருவேளை இன்னைக்கு போய் ஏதாவது ஒரு துணைவேந்தர்கள் கலந்துகிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், துறை ரீதியான நடவடிக்கை மேற்கொள்வதற்கு உயர்கல்வி அமைச்சகத்துக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. ஆக்ஷன் எடுத்துருவாங்க சார், டிசிப்ளினரி ஆக்ஷனு. யாரை கேட்டு நீ போன? உன்னை யார் போக சொன்னது? யாரை கூப்பிட்டாலும் நீ மாநாட்டுக்கு போயிடுவியா? நான் கேட்கிறேன், நான் ஒரு மாநாடுன்னு நாளைக்கு அறிவிக்கிறேன், எல்லா துணைவேந்தர்களும் வாங்கன்னு கூப்பிடுறோம், வருவாங்களா சார்? வருவாங்களா சார் முதல்ல துணைவேந்தர்கள்? அப்ப நான் கூப்பிட்டு வரமாட்டாங்கன்னா ரவி கூப்பிட்டு மட்டும் எப்படி போவாங்க? ரவிக்கு கவர்னர் என்கிற பொறுப்பு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர்களை கூட்டுறதுக்காக கொடுக்கப்பட்ட பொறுப்பு இல்ல. உனக்கு என்ன பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த வேலையை நீ செய்யணும். அதை விட்டுட்டு ஒரு முதலமைச்சருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பை வச்சுக்கிட்டு முதலமைச்சர் போய் நான் பாகிஸ்தானுக்கு போர் நடத்துறதுக்கு போறேன்னு சொல்லி போக முடியுமா? அதுக்கு அதிகாரம் இருக்கா? ஒரு முதலமைச்சருக்கு, ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சருக்கு அதுக்கு அதிகாரம் இருக்கா? அந்த மாதிரி வேலையை தான் நீங்க இன்னைக்கு செய்துட்டு இருக்கீங்க. முதலமைச்சராவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், நீங்க ஒரு அப்பாயின்மெண்ட், நீங்க ஒரு நியமனம், அவ்வளவுதான். அந்த நியமனத்துக்கு என்ன அதிகாரம் இருக்கோ அந்த அதிகாரத்துக்குள்ள நீங்க உங்களுடைய அதிகாரத்தை காட்டுங்க. அதை தாண்டி வெளியில வந்து காட்டினீங்கன்னா இப்படித்தான் அசிங்கப்பட்டு போவீங்க. உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு அப்புறம் முதலமைச்சர் வந்து ஒரு கூட்டம் கூட்டியிருக்கிறார், அதுல வந்து எல்லாரும் பங்கேற்று இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது மீண்டும் வேண்டுமென்றே ஒரு கூட்டத்தை இவர் கூட்டியிருக்கிறார் அப்படின்லாம் சொன்னீங்க. சரி, இவர் கூட்டத்தை கூட்டியிருக்கிறார் அப்படிங்கும்போது துணைவேந்தர்கள்லாம் வருவாங்கன்னு இவர் எதிர்பார்த்துருக்கிறார். இன்னைக்கு இப்போ போகலை. இவங்க தமிழ்நாடு பல்கலைக்கழகத்தை சேர்ந்த இப்போ துணைவேந்தர்கள் அதில் பங்கேற்கல. இதுக்கப்புறமாவது ஒரு இப்போ இதில் ஒரு மாறுதல் தெரியுமா? அவருடைய நடவடிக்கையில் மாறுவாரா? ஏன்னா தன்கர் வரைக்கும் வந்து தன்கரே சொல்லியிருப்பார்ல, என்ன உங்களை நம்பி வந்தேன், ஒன்றும் இல்லை, உங்களுக்கு செல்வாக்கு இவ்வளோதானா அப்படின்லாம் கேட்டிருப்பாருல்ல. அதாவது தன்கர் தெரிஞ்சுதான் வந்தார். யாரும் வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சா? யாரும் வரமாட்டாங்கன்னு தன்கருக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அவருக்கு நோட் போட்டு சொல்லியிருப்பாங்க, சார் இந்த மாதிரிலாம் நடக்குது, யாரும் கலந்துக்க மாட்டாங்க, ஸ்டேட் அசம்பிளி தான் லீட் பண்ணுது, ஸ்டேட் அசம்பிளி லீட் பண்ற இடத்துல முதலமைச்சர் தான் அதிகாரத்தை கையில வச்சிருக்கிறாரு, இப்பதான் மாநாடு கூட்டி ஏற்கனவே பேசி இருக்கிறாரு, அதனால வரமாட்டாங்க சார்னு அவருக்கு சொல்லிட்டாங்க. தகவலை சொல்லாமலாம் நோட் போடாமலாம் இருக்க மாட்டாங்க. அவர் துணை குடியரசுத் தலைவர் சார். அவர் என்ன சும்மா சாதாரணமான ஆளா? வார்டு கவுன்சிலர் அவரு. அவருக்கு எல்லா நோட்டும் போயிருக்கும். அதையும் மீறி அவர் வந்து ரவி ஒரு பெரிய ஆளு, ரவிக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு, ரவி கூப்பிட்டா ஆளுநர் அழைத்தால் துணை குடியரசுத் தலைவரே வருவார் என்பதை இங்க காட்டணும் மக்கள்கிட்ட அப்படின்னு நினைச்சு இங்க வந்து அவரும் சேர்ந்து ரவியோட ஜோக்கர் ஆயிருக்காரு. அதனால அந்த விவகாரத்துக்குள்ள நான் இதுக்கு மேல பேச விரும்பல. ஆனா ரவி இனிமே செய்வாரா செய்ய மாட்டாரான்னு கேட்டீங்க, செய்வார். ஏன்னா அவருக்கு இப்படி அவமானப்படுறது ஒன்றும் புதுசு இல்லை. தொடர்ச்சியாக அவமானப்படுவதையே வாடிக்கையாக வைத்திருக்கிறார். இந்த வடிவேலு காமெடியில சொல்லுவாங்க, எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறானே இவன் ரொம்ப நல்லவன்டா அப்படின்னு ஒரு டயலாக் வரும். அந்த மாதிரி எவ்வளவு நம் எதிர்ப்பை பதிவு செய்தாலும் எவ்வளவு கொட்டு வைத்தாலும் கொஞ்சம் கூட திருந்துவதாகவே தெரியவில்லை ரவி. அதான் சொல்லுவாங்க கிராமப்புறத்துல, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடும்பாங்க. ஒரு சூடு பட்டாலே அந்த மாடு சூடு பட்டுருச்சு அப்படின்னு இனிமே அதை செய்யாத மாதிரி நடந்துக்குமா. ஆனா ரவிக்கு அப்படி இல்லை. முதலமைச்சருக்கும் எனக்கும் ஒரு யுத்தம் என்பதை டிக்ளேர் பண்ணாரு. நீ யுத்தம் எல்லாம் தொடுக்க முடியாது, ராஜ்பவன்ல ஒழுங்கா இரு, நிதியை நிறுத்திடுவாரு முதலமைச்சர்னு சொன்னதுக்கு பிறகு ஓடி போய் முதலமைச்சருக்கு பொன்னாடையை போற்றி வரவேற்று முதலமைச்சரோட ஆலோசனை நடத்தி மசோதாவை பத்தி என்ன செய்யறதுன்னு முடிவெடுத்தாரு. நான் நிறுத்தி வச்சிருந்தாலே ரத்து செய்யப்பட்டதற்கு சமம்னு சொன்னதற்கு பிறகு நீதிமன்றம் குட்டு வைத்தது. அப்படியெல்லாம் நீ நிறுத்தி வச்சிருந்தா ரத்து செய்யப்பட்டதாக அர்த்தம் இல்லை, நீ நிறுத்தி வைக்கிறதுக்கே உனக்கு அதிகாரம் இல்லைன்னு சொன்னிச்சு. இப்படியெல்லாம் பல அவமானங்களை சந்தித்திருக்கிறார்.
சட்டப்பேரவைக்கு வந்தா சட்டப்பேரவையில என்ன அவமானப்படுத்திட்டாங்க, நான் சட்டப்பேரவைக்கு வராம இவங்க எப்படி கூட்டத்தொடர் நடத்துறாங்கன்னா சிறப்பா கூட்டத்தொடர் நடந்து முடிந்து அசம்பிளி நல்லா இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது இந்த நாட்டு மக்களுக்கு பட்டவர்த்தனமாக உணர்த்தப்பட்டு விட்டது. இவ்வளவும் நடந்ததற்கு பிறகும், இவ்வளவு அவமானங்களுக்கு பிறகும் திரும்ப திரும்ப ரவி அவமானப்படுவதையே வாடிக்கையாக கொண்டிருக்கிறாருன்னா அவர் எப்படி திருந்துவார்னு நீங்க நினைக்கிறீங்க? 100 விழுக்காடு அவர் திருந்துவதற்கு வாய்ப்பில்லை. இன்னும் அம்பலப்பட்டு, இன்னும் அவமானப்பட்டு, இந்த பொறுப்புக்குண்டான மாண்பு மக்களிடத்திலே சிதைந்து போகிற அளவுக்கான நடவடிக்கைகள் எல்லாம் ஈடுபட்டு தான் இங்க இருந்து புறப்பட்டு போவார் ரவி. கருத்துக்களை பகிர்ந்து நன்றி சார். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.